Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம weight loss பண்றவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு சூப்பரான கஞ்சி எப்படி பண்ணலாம்னு தான் பார்க்க போறோம். இது டெய்லி பிரேக்ஃபாஸ்ட்க்கு நீங்க எடுத்துட்டு வரலாம். உடம்பு சட்டுன்னு குறைஞ்சிரும். ரொம்பவே ஹெல்த்தியான ரொம்பவே டேஸ்டியான கஞ்சியும் கூட. இது நீங்க குடிச்சிட்டு எக்சர்சைஸ் எல்லாம் பண்ணணும்னு கூட அவசியம் இல்ல. டெய்லி நீங்க குடிச்சிட்டு வந்துட்டீங்க அப்படினாலே சூப்பரா உங்களுக்கு உடம்பு குறையும். ரொம்பவே எனர்ஜியாவும் இருக்கும். சோ கண்டிப்பா நீங்க செஞ்சு பார்க்கலாம். இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இது பண்றதுக்காக ஒரு கடாயில சரியா 1 கப் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி எடுத்துர்க்கேன். இது பாத்தீங்கன்னா 200 கிராம் அளவு இருக்கும். இது 1 கப் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இத நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணனும். கொஞ்சம் வெடிச்சு வரும். அந்த டைம்ல நம்ம ஸ்டவ்ல இருந்து எடுத்துடலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிட்டே இருங்க. மீடியம் ஃப்ளேம்ல தான் வைக்கணும். ஹை ஃப்ளேம்ல வச்சிட்டோம் அப்படினா அடி பிடிக்க கூட வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா வெடிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இத கம்ப்ளீட்டா ஆற விட்டுறலாம். இப்போ இது நல்லா ஆறட்டும். இப்போ இத ஆற வச்சிருங்க. இப்போ அதே கடாயில 3/4 கப் அளவுக்கு கொள்ளு. இது பாத்தீங்க அப்படினா ஒரு 150 கிராம் அளவு இருக்கும். இதையும் சேர்த்து நல்லா வறுத்தெடுக்கணும். கொள்ளு ரொம்ப நல்லது. நம்ம உடல் எடை குறைக்கணும் அப்படினா கொள்ளு ரொம்ப ரொம்ப அவசியம். சோ கண்டிப்பா நீங்க சேர்த்துக்கணும். இப்போ இதையும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கொஞ்சம் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இதையும் நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ இது கூடவே ஒரு முக்கியமான பொருள் அப்படினா பார்லி அரிசி. இது பாத்தீங்க அப்படினா 3/4 கப் சேர்க்கணும். 150 கிராம் தான். பார்லியும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது டீஹைட்ரேட்டிங் அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்க கண்டிப்பா இது எடுத்துக்கலாம். இதுவும் உடல் எடை குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தீஞ்சு போக விட்டுற கூடாது. அது ரொம்ப முக்கியம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு இதையும் இமிடியேட்டா எடுத்து நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ இதுவும் கொஞ்சம் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இது கூடவே பாத்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். இது 100 கிராம் இருக்கும். இதையும் போட்டு நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். இந்த பாசிப்பருப்பு எதுக்காக போடுறோம் அப்படினா ஒரு டேஸ்ட் நல்லா என்கேஜ் பண்ணி கொடுக்கும். சோ அதுக்காக தான் இது நம்ம சேர்க்கிறது. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு இதுவும் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இதையும் நம்ம அப்படியே எடுத்து ஆற விட்டுறலாம். இப்போ ஃபைனலா கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கிறதுக்காக ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகு, ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதையும் நல்ல கலர் எல்லாம் சேஞ்ச் ஆக விட வேண்டாம். ஓரளவுக்கு நல்ல சூடு வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதையும் சேர்த்து நம்ம எல்லாத்தையுமே அரைச்சு எடுத்துக்க போறோம். இப்போ கம்ப்ளீட்டா ஆறிடுச்சு. இந்த டைம்ல ஒரு 10 ல இருந்து 15 போல ட்ரை கார்லிக். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூண்டை நல்லா ட்ரை பண்ணி எடுத்துருக்கோம். வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. இது சேர்க்குறனால நம்ம அதிகமான பருப்புகள் எல்லாம் சேர்த்துருக்கோம். ஸோ வயிறு சம்மந்தமாக எந்த ஒரு பிரச்சனையோ கேஸ் ட்ரபிள் எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் இதை சேர்த்துருக்கோம். இதை நம்ம ஸ்கிப் பண்ணிடவே கூடாது. உங்ககிட்ட பூண்டு நல்லா காஞ்சது இல்லை அப்படின்னா நீங்கள் நல்லா தோலெல்லாம் உரிச்சிட்டு ஓடிஜியில் வச்சு கூட ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் கடாயில் கூட போட்டு அப்படியே ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி இருக்கணும். இதை நீங்கள் சல்லடை வச்சு சலிச்சு கூட எடுத்துக்கலாம். நான் அப்படியே தான் யூஸ் பண்ணுறேன். நம்ம கஞ்சி அப்படிங்கிறனால கொஞ்சம் கொரகொரப்பு இருந்துச்சு அப்படின்னாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரைச்ச பவுடர், இது கூடவே 4 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் போட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி இதை நல்லா காய வச்சு எடுக்கணும். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம். ஈவினிங் எல்லாம் எடுக்க வேண்டாம். காலையில் டெய்லி இதை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு வந்தாலே உடம்பு சட்டுன்னு குறைஞ்சிரும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் கொஞ்சம் நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. கொஞ்சம் நல்லா திக்காக ஆரம்பிக்கும். இது நம்ம போட்டு நல்லா கொதிச்சு வரும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா திக்காகும். கஞ்சி ஸ்டேஜுக்கு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். கொஞ்சம் நல்லா கொதிச்சு வருது. இந்த டைமில் கடைசியாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் நம்ம துருவின தேங்காயும் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காவாக சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இமீடியட்டாக சர்வ் பண்ணிடலாம். நீங்கள் சூடாகவும் குடிக்கலாம், இல்லை கொஞ்சம் ஆற வச்சும் குடிக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்புக்கு அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர். பாய்.